ஆந்திராவில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. இதுகுறித்து களத்திலிருந்து எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டிற்கான மக்களவை தேர்தலும் அதே போல சட்டமன்ற தேர்தலுக்குமான அந்த தேர்தலும் ஒரே கட்டமாக வருகின்ற 13ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று திருப்பதி மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கூட்டணி கட்சிகளாக களமிறங்கி இந்த தேர்தலை களம் காண இருக்கின்ற ஜனசேனா கட்சி, அதே போல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் பாஜக சார்பில் 3 கூட்டணிகளாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றனர். இந்த நிலையில் இன்று காலை நாடாளுமன்ற உறுப்பினராக பாஜக வேட்பாளர் போட்டியிடக்கூடிய வரப்பிரசாத் ராவ் அவர்களை ஆதரித்து இன்று ஜே.பி. நட்டா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வாகன பேரணியில் ஈடுபட இருக்கிறார். அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக இந்த வாகனத்தின் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் வரப்பிரசாத் ராவ் மற்றும் அதே போல சட்டமன்ற உறுப்பினராக ஜனசேனா கட்சியினுடைய சார்பில் போட்டியிடக்கூடிய ஆரினி சீனிவாசன் அவர்களை ஆதரித்தோம். தற்போது ஜே.பி. நட்டா பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக ஜனசேனா கட்சியிலிருந்து அக்கட்சியினுடைய தலைவர் பவன் கல்யாணினுடைய அண்ணன் நாகபாபு அவர்களும் அதே போல ஜே.பி. நட்டா பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களும் இணைந்து இந்த வாகன பேரணியில் நடைபெற இருப்பதால் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாகன பேரணி தொடங்க இருக்கிறது. தொடர்ச்சியாக திருப்பதி மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களையும் சந்தித்து தாமரை சின்னத்திலும் அதே போல கண்ணாடி சின்னத்திலும் வாக்களிக்குமாறு தற்போது வாக்குகளை சேகரிக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்.